தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். வரதட்சணை பழக்கம் கூண்டோடு மறைய வேண்டும் என்றால் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அவர்களது குடும்பங்களில் இந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்கு முயற்சிக்க வேண்டும். பல்வேறு கட்சிகளுக்கு பின்னால் இளைஞர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். தாவேகாவுக்கு பின்னால், சீமான் கட்சிக்கு பின்னால், திராவிட கட்சிகளுக்கு பின்னால் நம்முடைய கட்சியிலும் இளைஞர்கள் இருக்கிறார்கள். இளைஞர்கள் நினைத்தால் சமூகத்தை மாற்ற முடியும். விவேகானந்தர் மிக அழகாக சொன்னார், 20 இளைஞர்களை கொடுங்கள், இந்தியாவின் தலைவிதியை மாற்றி காட்டுகிறேன் என்று சொன்னார். அந்த இளைஞர்களை அவரவர் கட்சி இதையெல்லாம் சமூக கொடுமைகளை நீங்கள் எதிர்க்க வேண்டும், உங்களது வாழ்க்கையிலிருந்து மாற்றத்தை துவங்க வேண்டும்னு நாங்க சொல்றோம். விஜய் சொல்லுகிறாரா அவருடைய தம்பிகளுக்கு? சீமான் சொல்லுகிறாரா அவருடைய தம்பிகளுக்கு? மற்ற பல கட்சிகள் அவர்களது உறுப்பினர்களுக்கு சொல்லுகிறார்களாங்கிற கேள்வியை நான் கேட்கிறேன். நாங்க சொல்றோம், குடும்ப வன்முறை செய்யாதே என்று நாங்கள் சொல்லுகிறோம். செய்தால் கட்சி உன் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். குடிக்காதே, உன் மீது நடவடிக்கை வரும் என்று மார்க்சிஸ்ட் கட்சி சொல்லுகிறது. மதுவிலக்கு வேண்டும் என்று குரல் உயர்த்தி பேசுகிற பல கட்சிகள் அவர்களது உறுப்பினர்களை ஒழுங்குபடுத்துவதற்கு ஒரு இன்ச்சாவது முயற்சி எடுத்திருப்பார்களா? அதனால தான் சொல்றோம், கூட்டம் போடுறது, லட்சக்கணக்கான மக்களை திரட்டுவது, தீர்மானங்களை போடுவது, பத்திரிகைகளில் பெரிய அளவில் செய்திகள் வருவது, சமூக வலைத்தளத்தை முற்றாக தன்மயப்படுத்திக் கொள்வது, இதெல்லாம் நடந்தாலும் ரிசல்ட் என்ன? உங்க கட்சியையே ஒழுங்குபடுத்த முடியலைன்னா சமுதாயத்தை எப்படி ஒழுங்குபடுத்துவீர்கள்? இந்த கேள்வியை அந்தந்த கட்சியில் இருக்கிற இளைஞர்கள் கேட்க வேண்டுமா வேண்டாமா? நீ கேள்விகள் என்று சிபிஎம் தன்னுடைய உறுப்பினர்களுக்கு சொல்லுகிறது. அகில இந்திய பொதுச் செயலாளராக இருந்தாலும், அரசியல் தலைமை குழு உறுப்பினராக இருந்தாலும், மாநில செயலாளராக இருந்தாலும் தவறு என்று நீ நினைத்தால் விமர்சனம் செய் என்று சொல்லுகிற கட்சி மார்க்சிஸ்ட் கட்சி. நம்ம தமிழ்நாட்டில் ஒருத்தர் தன்னை சிங்கோன்னு நினச்சிக்கிட்டு சிங்கிளா போய்கிட்டே இருக்காரு, ரோட் ஷோ, எடப்பாடி பழனிசாமி. நீங்க தூத்துக்குடி மக்களுக்கு எடப்பாடி பழனிசாமி யாருன்னு சொல்லவே வேணாம். இப்போதான் ஸ்டெர்லைட்னு பேசணும். அங்கு நடந்த கோரமான துப்பாக்கிச் சூடு, அடுத்த நாள் ஒரு மாநிலத்தை ஆளுகிற முதல்வர் நான் டிவியில் பார்த்து தான் துப்பாக்கிச் சூட்டை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிற ஒரு நபர் நாக்கு மேல பல்ல போட்டு இன்றைக்கு மக்கள் மத்தியில் அரசியல் பேசுவதற்கு என்ன அருகதை இருக்கிறது என்று நாங்கள் கேட்கிறோம். கம்யூனிஸ்டுகளை சொல்றாரு, முந்தியெல்லாம் நீங்க ரொம்ப போராடுவீங்க, இப்போ நீங்கள் போராடுறதே கிடையாது. முந்தி நாங்கள் போராடினப்போ நீங்கள் என்ன பாராட்டு பத்திரமா வாசிச்சிங்க, எங்களை அடிச்சிங்க, உதைச்சிங்க, ஜெயிலில் போட்டிங்க. இப்போ திடீர்னு எங்கள் போராட்டத்து மேலே அப்படி என்ன உங்களுக்கு பெரிய அன்பு? திமுகவை நீங்கள் ரொம்ப தடவி கொடுக்குறீங்க, திமுக உங்களை விழுங்கிவிடும். திமுக பாம்பும் இல்லை, கம்யூனிஸ்டுகள் தவளையும் இல்லை. என்ன நினச்சிட்டு இருக்காரு எடப்பாடி? நீங்கள் உங்களை கவனிங்க, நீங்கள் தான் தவளை, பிஜேபி பாம்பு முழுங்கிட்டே இருக்கு. நீங்கள் பாதி உள்ளே போயிட்டீங்க. தவளையோட கைகால் தான் பாம்போட வாயிலிருந்து வெளியில் நீட்டிக்கிட்டு இருக்கு. நீங்கள் அதிமுகவை கவனிங்க. இப்போ மாறி மாறி டெல்லிக்கு படையெடுக்கிறார்கள். அதிமுக பிஜேபி கூட்டணியில் பிஜேபி ஒரு விஷயம் சொன்னால் பரவாயில்ல. இப்போ நடக்கிறது என்ன? அதிமுக என்கிற அரசியல் கட்சியின் உள் விவகாரத்தில் அமித்ஷா தலையிடுகிறார். அவருடைய வீடுதான் நீதிமன்றமாக இருக்கிறது. இன்னைக்கு அவங்களுடைய அணி எப்படி இருக்கு? அதிமுக ஏற்கனவே 2-3 இருக்கு. அதுல என்டிஏ கூட்டணியில் இருந்த டிடிவி தினகரன் நான் வெளியில வரேன்னு வந்துட்டாரு. தேமுதிக தடுமாறிக்கிட்டு இருக்கு. ஓபிஎஸ் வெளியில வந்துட்டாரு. இருக்கிற அதிமுகவிலிருந்து செங்கோட்டையன் மற்றவங்களை வெளியேற்றியாச்சு. செங்கோட்டையன் எங்கே போகிறாரு? இங்கே பிரச்சனை வந்தால் இங்கெல்லாம் தீர்க்கணும். எங்கே போகிறாரு? டெல்லி போகிறாரு. கேட்டால் ஹரித்வாருக்கு மன அமைதிக்காக போகிற வழியில்
நான் அமித்ஷாவை பார்த்தேன். அவர் போயிட்டு வந்த உடனே எடப்பாடியார் போறாரு டெல்லிக்கு. நீங்க எங்க போனீங்கன்னா டெல்லியில் இருக்கிற அதிமுக அலுவலகத்தை பார்க்க போய் போற வழியில அமித்ஷாவை பார்த்தேன். அது ஏன் எல்லாரும் போற வழியில பார்க்குறீங்க, ராத்திரி நேரமா பார்க்குறீங்க, வெளியில வந்த உடனே கர்ச்சீஃபை வச்சு மூஞ்ச மறைச்சுக்கிறீங்க? எல்லாரும் இன்றைக்கு சிரிப்பாக சிரிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. பிஜேபிக்கு தாங்க அது கை வந்த கலை. பல மாநிலங்களில் பார்த்துருக்கோம். மாநில கட்சிகளோடு கூட்டணி வைப்பது, அவர்களை கபளீகரம் செய்வது, அந்த கட்சியை இல்லாமல் ஆக்குவது. எத்தனை கட்சி உதாரணம் நாங்கள் சொல்லணும்? அதிமுகவுக்கு அந்த கதி வர வேண்டும் என்று நினைக்கிறாரா? அதனால எடப்பாடியார் அதை பாருங்க. நாங்கள் என்னமோ திமுகவை தட்டி கேட்கலங்கிறீங்க. என்னைக்கு நாங்கள் தட்டி கேட்காம இருந்தோம்? நீங்க பிஜேபி கூட்டணியில் மத்தியில் இருந்தபோது நீங்க எதையுமே தட்டி கேட்கல. ஒரு கட்டத்தில் வெளியில வந்த உடனே பத்திரிகையாளர்கள்லாம் கேட்டாங்க, ஏங்க இவ்வளோ அநியாயம் பிஜேபி பண்ணியிருக்கு, இவ்வளவு மோசமான சட்டங்கள், சிறுபான்மை மக்களை, தொழிலாளிகளை, விவசாயிகளை தாக்குற அவ்வளோ சட்டங்கள் வந்திருக்கு, நீங்க ஏங்க ஒன்றும் சொல்ல? எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு? இன்னைக்கு நீங்க கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கும், கூட்டணி தர்மத்திற்காக நாங்கள் எதுவும் சொல்லவில்லை. ஆனா சிபிஎம் இந்த மேடையிலிருந்து சொல்றோங்க, எங்களுக்கு கூட்டணி தர்மம் கிடையாது, எங்களுக்கு மக்கள் தர்மம் தான் உண்டு. கூட்டணி வைப்பதும் மக்களின் நலனுக்காக. அதனால அந்த நலன் எப்போதெல்லாம் பாதிக்கப்படுகிறதோ அப்போது எந்த கட்சியாக இருந்தாலும் தட்டி கேட்போம். இன்றைக்கு தாவேகா தலைவர் மேடை ஏறி பேசுகிறார், நான் ஆட்சிக்கு வந்தால் எல்லாம் சுபிட்சமாயிடும். எப்படி ஆகும்? என்ன கொள்கை இருக்கிறது? இன்றைக்கு எந்தெந்த அரசுகளை நீங்கள் குறை சொல்கிறீர்களோ அந்த அரசு பின்பற்றுகிற கொள்கைகளுக்கு மாற்றாக நீங்க என்ன கொள்கை வைக்கிறீங்க? நாங்க வச்சிருக்கோம் மாற்று கொள்கை. நீங்க உங்க மாற்று கொள்கைகளை எப்போது சொல்வீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம்.